ஹலோ எவ்ரிவன். தமிழ்நாடு எக்கனாமியில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அப்படின்ற டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதோடைய செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரஸினா என்ன, எஜுகேஷனில் கல்வி அறிவின்மைனா என்ன, ஸோ எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி முன்னாடி காலத்தோட இப்போ எப்படியெல்லாம் வந்துட்டு கல்வி வளர்ச்சி வந்துட்டுருக்கு, அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை கண்டினியூஷனாக நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி முறையின் சீர்திருத்தங்கள், அதாவது ரீஃபார்ம்ஸ் இன் எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ எஜுகேஷன் சிஸ்டம்னு கேட்டிங்கன்னா இப்போ 1950 இருந்த மாதிரி இப்போ 2025 இருக்கா அப்படின்றது கிடையாது. ஓகே, ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு மாறி இருக்குது, அப்டேட் கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ முன்னாடி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான் இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அந்தளவுக்கு இருக்காது இல்லையா. ஸோ பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் வந்துட்டு தமிழ் மீடியமும் சரி இங்கிலீஷ் மீடியமும் சரி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் கம்ப்யூட்டர் கிளாஸு, தென் வந்துட்டு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ஹிந்தி கிளாஸாக இருக்கட்டும் சரி, ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும் சரி, ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்துட்டு நம்ம ஸ்கூல்லே வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அதோடைய முறையாக இருக்கட்டும் சரி, இல்லை சொல்லி கொடுக்குற விஷயமாக இருக்கட்டும் சரி, எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் சரி. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஸ்கூல் பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேட் குச்சி ஸ்லேட் வச்சுப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் புக்ஸ், பென்சில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பென்சிலே பார்த்தீங்கன்னா முன்னாடி வரைக்கும் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்துட்டு எல்லோரும் பென்சில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு இல்லையா. பட் இப்போ வந்துட்டு எல்லாருமே இங்கு பென்னு லெட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளோட ஸ்கூல்லே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்தியா கல்வி முறை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். A major shift in the education system can be observed since the pre- and post-British rule till today in India. Initially, children were educated in Gurukulas, which was later modified, and the modern education system was introduced. அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முந்தைய மற்றும் பிந்தைய ஆட்சியில் இருந்து இன்று வரை கல்வி முறையில் ஒரு பெரிய மாற்றத்தையே காணலாம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா, பிரிட்டிஷ் ரூலுக்கு முன்னாடி எப்படி கல்வி முறை இருந்துச்சு, பிரிட்டிஷ் ரூலுக்கு அப்புறமா எந்த மாதிரியான கல்வி முறை இருந்துச்சு அப்படின்றது அதோடைய டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஸோ முன்னாடிலாம் வந்துட்டு இவங்களை மைனாரிட்டிஸ் பீப்புள்ஸ்லாம் கல்வி கற்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பட் இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு சமத்துவமாக எல்லாருமே வந்துட்டு கல்வி கற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ ஆரம்பத்தில் குருகுலங்களில் குழந்தைகள் கல்வி கற்கப்பட்டனர். ஓகே, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த எஜுகேஷன் சிஸ்டமை மாற்றி அமைச்சு மேலும் நவீன கல்வி முறை படுத்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஒரு கிளாஸில் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கற்பாங்க. பட் இப்போ வந்துட்டு ஸ்கூல் அதுக்குன்னு ஒரு பிளேசஸ் கொண்டு வந்து அதுக்காகவே வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஸ் நம்மளுக்கு நிறையா இருந்துகிட்டே தான் இருக்குது. So after India became independent, the constitution committed 6 fundamental rights, of which one was the right to education. It allowed free education for every child between the 6 to 14 years. அதாவது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், அதாவது 1945க்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் அந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது 1956 அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதில் வந்துட்டு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒன் ஆஃப் த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டியூஷன் ஆக்ட் படி கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கிற மாதிரி 6 அதாவது வயது 6லேருந்து 14 வயது குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்துட்டு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, த எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் மெயின்லி டிவைடட் into pre-primary, primary, elementary and secondary education which is followed by higher studies. அதாவது இப்போ பிரிச்சிருப்பாங்க இல்லையா, கேஜி வந்துட்டு ஒரு இது ப்ரீ ப்ரைமரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைமரி, நெக்ஸ்ட் எலிமெண்ட்ரி. ஓகே, அதே மாதிரி செகண்டரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் 6th to செகண்டரி மீன்ஸ் 6th to 10th, அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் மீன்ஸ் 11th to 12th, இன்னும் காலேஜ், இது எல்லாமே வந்துட்டு பிரித்து தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு எஜுகேஷன் சிஸ்டமையே நம்ம வந்துட்டு பிரிக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
ஓகே, அதுதான் இப்படி பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, அப்புறம் எலிமெண்ட்ரி, செகண்டரி எஜுகேஷன், இது எல்லாமே. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்வி சட்டம். ஓகே, கல்வி சட்டம் அப்படின்றது எஜுகேஷன் ஆக்ட். இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RTE அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பை 2030 இந்தியா வில் ஹாவ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் யங் பாப்புலேஷன் இன் த குளோப். ஓகே, 2030 வருஷத்தில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாப்புலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வெளியிட்டிருக்காங்க. ஓகே, எ பாப்புலேஷன் சைஸ் விச் வில் பி அ பூன் ஒன்லி if those young people are skilled to enough join the workforce. Quality education will play a major role in. ஓகே, ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030 அளவில் உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான இளம் மக்கள் தொகை இந்தியா வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இளைஞர்கள் எல்லாமே வந்துட்டு வேலையில் சேரும் அளவுக்கு திறமையானவர்களாக இருந்தால் மட்டுமே மக்கள் தொகையோட அளவு வந்துட்டு ஒரு வரமாக இருக்கும். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு டிக்ரீஸாக தான் போயிட்டுருக்கும். அதில் தரமான கல்வி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 உடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதோடைய கொள்கைகள் என்ன, அதோடைய அம்சங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இதை வந்து ஷார்ட்டாக NEP அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது. ஓகே, ஸோ 2020 aims at making India a global knowledge superpower. It is only the third major revamp of the framework of education in India since independence. அதாவது NEP இருக்குது இல்லையா, 2020 இந்தியாவை வந்துட்டு உலகளாவிய அறிவுசார் வல்லரசாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ சுதந்திரத்திற்கு பிறகு ஓகேவா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கல்வியோட கட்டமைப்பு 3வது பெரிய சீரமைப்பு இதுவாகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the 2 earlier education policies were introduced in 1968 and 1986. அதாவது முந்தைய 2 கல்வி கொள்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2020க்கு வரதுக்கு முன்னாடி 1968லேயும் 1986லேயும் வந்துட்டு அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, it aims to bring 2 crores out of school children back into the mainstream through an open schooling system. அதாவது பள்ளியை விட்டு வெளியேறும் 2 கோடி மாணவர்களை திறந்த பள்ளி கல்வி முறை மூலம் மீண்டும் வந்துட்டு பிரதான நீரோட்டத்திற்கு கொண்டு வருவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்கூல் கவர்னன்ஸ் இஸ் செட் டு சேஞ்ச் வித் அ நியூ அக்ரிடேஷன் ஃப்ரேம்வொர்க் அண்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி டு ரெகுலேட் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய அங்கீகார கட்டமைப்பும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் வந்துட்டு ஒழுங்குபடுத்த ஒரு சுயதீனான அதிகாரத்துடன் பள்ளி நிர்வாகம் மாற உள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் ரீஃபார்ம்ஸ் வித் 360-degree ஹாலிஸ்டிக்ஸ் ப்ராக்ரஸ் கார்டு, தென் ட்ராக்கிங் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் ஃபார் அச்சீவிங் லேர்னிங் அவுட்கம்ஸ். அதாவது 360-degree ஹாலிஸ்டிக் ப்ராக்ரஸ் கார்டுடன் மதிப்பீட்டு சீர்திருத்தங்கள் கற்றல் விளைவுகளை அடைவதற்கான மாணவர் முன்னேற்றத்தை கண்காணித்தல். அதாவது முன்னாடி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரேங்க் கார்டோ ஐடென்டி கார்டோ எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஸ்கூல் பிள்ளைங்க இருக்குங்க. ஓகே, ஸோ அவங்கள ஒருத்தவங்களோடையும் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ராக்ரஸ் கார்டு போடணும் இல்லையா. ஸோ அவங்களுடைய மார்க்ஸு, அவங்க எந்த எக்ஸாமில் என்ன எழுதுகிறாங்க, ஸோ அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், ஸ்கில் என்ன, இந்த மாதிரிலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் அவங்க எப்படி இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் எப்படி இருக்காங்க, எல்லாத்தையுமே கவனிக்கிறதுக்காக இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் அதிகமாக அப்டேட் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி தொழிற்கல்வி 6ஆம் வகுப்பில் இருந்து இன்டர்ன்ஷிப்புடன் தொடங்கப்படும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்கள் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷ்னல் ரீஃபார்ம்ஸ். அதாவது கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான அரசாங்கத்தோட முயற்சிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங், அதாவது தொழில்நுட்ப மேம்படுத்தப்பட்ட கற்றல் தேசிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சர்வ சிக்ஷா அபியான், அனைத்து பிரசாரத்திற்கும் கல்வி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரக்யத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து மத்திய உணவு திட்டம். அப்புறம் வந்துட்டு மக்களை காப்பாற்ற மக்களுக்கு கல்வி கோடு அப்படின்ற ஒரு திட்டம். அதே மாதிரி PM ஸ்ரீ பள்ளிகளுடைய திட்டம். ஓகே, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்துட்டு அரசாங்கம் வந்து இனிஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு அதாவது இந்த மேஜர் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு த எஜுகேஷன் செக்டர் இன் இந்தியா. ஓகேவா, இந்தியாவில் கல்வித்துறையுடன் தொடர்புடைய முக்கிய சிக்கல்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு பார்த்திங்கன்னா, பள்ளிகளில் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி இல்லாததுனால ரொம்பவே ஒரு லாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உயர் இடைநிற்றல் விகிதம், அதாவது 10th வரையும் படிச்சுட்டு 11th 12thலாம் வந்து படிக்காமல் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆவாங்க இல்லையா, சில காரணத்தினால. அது ஒரு இஷ்யூஸாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூளை வடிகால் பிரச்சனையும், அதே மாதிரி வெகுஜன கல்வி அறிவின்மை, அதாவது ஏகப்பட்ட இலிட்ரஸி இருக்காங்க அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி இந்திய தொழில்களில் போதிய கவனம் இல்லாததுனாலேயோ, தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி இல்லாததுனாலேயோ, ஓகேவா, அதே மாதிரி கட்டுப்படியாகாத தன்மை, ஓகே, அதே மாதிரி அன்அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, பாலினம் சமத்துவமின்மை இருக்கிறதுனாலையும். ஓகே, ஸோ எஜுகேஷன் இன் இந்தியாவில் கரண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதை பற்றி நம்ம விரிவாகவே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன். மோர் ஃபண்ட்ஸ் ஷுட் பி அலாட்டட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. In the past few years, many beneficial steps have been taken in this direction, and if the same is continued, India may soon be overcome the current challenges. அதாவது கல்விக்கான செலவு, ஓகேவா, இந்தியாவில் கல்வி முறையோட வளர்ச்சி அதிகமாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க. கடந்த சில ஆண்டுகளில் இந்த திசையில் பல பயனுள்ள நடவடிக்கைகள் வந்துட்டு எடுக்கப்பட்டு தான் இருந்திருக்கு. ஓகே, இதே நிலை தொடர்ந்தால் தற்போதைய சவால்களை இந்தியா விரைவில் சமாளிக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், திறன் பயன்பாடு. ஓகே, த வேர்ல்ட் now needs creative minds and the government must encourage schools to boost the students and utilize their capacities to the max and not let their ideas go unheard. அதாவது உலகிற்கு இப்போது எப்படி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட்டிவ் மைண்ட்ஸாக இருக்கணும். ஓகேவா, மேலும் மாணவர்களுடைய உயர்த்தவும், அவங்களுடைய திறன்களை அதிகபட்சமாக பயன்படுத்தவும், அவங்களுடைய யோசனைகளை கேட்கப்படாமல் இருக்கவும் அரசாங்கம் வந்துட்டு பள்ளிகளை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது உள்கட்டமைப்புக்கான வசதிகள். ஓகே, ஸோ பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மஸ்ட் பி ப்ரொவைடட் எஸ்பெஷலி இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஓகே, அதாவது குறிப்பாக அரசு பள்ளிகளில் சிறந்த உள்கட்டமைப்பு வந்துட்டு வழங்கப்பட வேணும். ஓகேவா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்மளுக்கு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்காது. ஓகே, பெஞ்சு சரி இருக்காது, போர்டு சரி இருக்காது. பட் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றாங்க. Since government is focusing on digital education, they must undertake steps to provide all necessary facilities in the government schools and rural areas as well as. ஓகேவா, அரசாங்கம் வந்துட்டு இப்போது டிஜிட்டல் கல்வியில் வந்துட்டு கவனம் செலுத்தி வருவதனால அரசு பள்ளிகள் மற்றும் கிராமப்புறங்களில் தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் PPP மாடல். ஓகே, so PPP model means public-private partnership. Okay, well-designed PPPs can create models of innovation for the school system in India. Thus, the public-private partnership model must be taken this consideration. அதாவது நன்கு வடிவமைக்கப்பட்ட பிபிகள் இந்தியாவில் பள்ளி அமைப்பிற்கான புதுமை மாதிரிகளை உருவாக்க முடியும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா. எனவே பொது தனியார் கூட்டமைப்பு மாதிரியான கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ, அதாவது மாணவர் ஆசிரியரோட விகிதம். Okay, the number of students in search of proper education is way more in comparison to the teachers and faculty available. Thus, qualified teacher must be appointed to impart knowledge to the future of the country. அதாவது கிடைக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் ஒப்பீடுகளில் சரியான கல்வியை வந்து தேடும் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாகவே இருக்குது அப்படின்றது தான். எனவே நாட்டுடைய எதிர்காலத்திற்கு அறிவை புகட்ட தகுதியான ஆசிரியர்களை வந்துட்டு நியமிக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது ஒரு நாலேஜபிளாக ஒரு அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குட் டீச்சர்ஸை அவங்களுடைய கரியருக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அங்கீகாரம் மற்றும் பிராண்டிங்.
தரநிலைகள், ஓகே, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள், ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் அப்ராட். தெர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ சூஸ் டு ஸ்டடி அப்ராட் பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூஸ் இன் த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்க பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா இப்போ 12th வரையும் படிச்சிடறாங்க. பட் ஆனால் இன்னும் வந்துட்டு மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னா யூஎஸ்ஏ இந்த மாதிரி கிளம்பிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை, சரியான எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை அப்படின்றதுனால, ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன் இந்தியா த வேரியஸ் பாடிஸ் கவர்னிங் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது இந்தியாவில் பள்ளி கல்வி முறையை நிர்வகிக்கும் பல்வேறு அமைப்புகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். த ஸ்டேட் கவர்மெண்ட் போர்ட்ஸ் இன் விச் மோஸ்ட் இந்தியன் சில்ட்ரன் ஆர் என்ரோல்டு, ஓகேவா, பெரும்பாலான இந்திய குழந்தைகள் வந்துட்டு சேர்ந்துள்ள மாநில அரசு வாரியங்கள், அதாவது ஸ்டேட் போர்ட்ஸ் தான் அதிகமான பேர் வந்துட்டு படிப்பாங்க. அதே மாதிரி சிபிஎஸ்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிஸ்டமும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஐஎஸ்இ, ஓகே, ஸோ இது வந்து த கவுன்சிலிங் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான படிப்புகளும் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் மதர்சா ஸ்கூல்ஸஸ் whose boards and controlled by local state governments are autonomous or afflicted with Darul Uloom தியோபண்ட், அதாவது இஸ்லாமிய மதர்சா பள்ளிகளும் இருக்குது. அதோடைய வாரியங்கள் உள்ளூர் மாநில அரசாங்கங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அப்புறம் தன்னாட்சி பெற்றவை அல்லது தாருல் உலாம், அதாவது கவர்மெண்ட் அஃப்ளிக்டடான ஒரு இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோனமஸ் ஸ்கூல்ஸ் லைக் உட்ஸ்டாக் ஸ்கூல், ஆரோவில்லி, பாதபவன் அண்டு ஆனந்த மர்கா குருக்கலா, ஓகே, இந்த மாதிரியான ஸ்கூல்ஸும் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு எஜுகேஷன். That 68th Constitutional Amendment 2002 inserted Article 21A in the Constitution, making the right to education a fundamental right. The right of children to free and compulsory education, RTE Act 2009, became operative in the country on 1st April 2010. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்கான உரிமை வந்துட்டு 86வது அரசியல் அமைப்பு திருத்தம் 2002 அரசியல் அமைப்புடைய 21A பிரிவை செருகியது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கல்வி உரிமையை அடிப்படை உரிமையாக்குச்சு இந்த ஆர்டிகல் 21 அப்படின்றது. குழந்தைகளுக்கான கட்டாய கல்வியை விடுவிக்கும் உரிமை வந்து சட்டம் 2009 ஏப்ரலில் 2010 அன்று நாட்டில் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சட்டத்தோடைய முக்கிய விதிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எவ்ரி சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years ஷால் ஹாவ் த ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இன் நெய்பர்ஹுட் ஸ்கூல் டில் கம்ப்ளிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஓகே, அதாவது 6 வயதில் இருந்து 6 வயதுலேருந்து 14 வயதில் உள்ள குழந்தைகள் வந்துட்டு கம்பல்சரியாக எஜுகேஷன் இருக்கணும், கம்பல்சரியாக படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்து நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா. அடுத்து, நோ சைல்டு ஷால் பி liable டு பே எனி கைண்ட் ஆஃப் ஃபீ ஆர் சார்ஜஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் விச் மே ப்ரிவெண்ட் ஹிம் ஆர் ஹர் ஃப்ரம் ப்ரொசீடிங் அண்ட் கம்ப்ளீட்டிங் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அதாவது எந்த ஒரு குழந்தையும் ஆரம்ப கல்வியை முடிப்பதையும் தடுக்கக்கூடிய எந்த ஒரு கட்டணத்தையும் அல்லது கட்டணங்களையும் அல்லது செலவினங்களையும் வந்து செலுத்த தேவையில்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஃப்ரீ எஜுகேஷன் தான், இதுக்காக எதுவுமே வந்துட்டு படிச்சுட்டு, அதாவது எந்த செலவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி என்ரோல்மெண்ட் மீன்ஸ் சேர்க்கை. Primary school enrollment in India has been a success story, largely due to various programs and drives to increase enrollment even in remote areas. Enrollment has reached at least 96% since 2009, and girls make up 56% of new students between 2007 and 2013. அதாவது இந்தியாவில் ஆரம்ப பள்ளி சேர்க்கை ஒரு வெற்றி கதையாக உள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பெரும்பாலான பல்வேறு திட்டங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளிலும் மாணவர் சேர்க்கையை வந்துட்டு அதிகப்படுறதுக்காக உன்னூல்கள் காரணமாகவும் 2009 ஆண்டு வந்துட்டு முதல் சேர்க்கையை வந்துட்டு குறைஞ்சது 96% எட்டியுள்ளது.
குறைஞ்சது 96% வந்துட்டு வந்துச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மேலும் 2007 மற்றும் 2013க்கு இடையில் புதிய மாணவர்களில் 56% வந்துட்டு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்சஸ் டு ஸ்கூல்ஸ், அதாவது பள்ளிகளுக்கான அணுகல். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உள்கட்டமைப்புக்கான மேம்பாடுகள் பள்ளிகளுக்கு சிறந்த அணுகலுக்கு வந்துட்டு வழிவகுத்தன அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இப்போது 1.4 மில்லியன் பள்ளிகள், ஓகேவா, அதாவது 1.4 லட்சம் பள்ளிகளும் 7.7 மில்லியன் ஆசிரியர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, இதனால் வந்துட்டு 98% குடியிருப்புகள் ஒரு கிமிக்குள் குறைந்த தொடக்கப்பள்ளி, ஓகேவா, வகுப்பு வந்துட்டு 1லேருந்து 5 மற்றும் 92% மேல் தொடக்கப்பள்ளி 6ஆம் வகுப்பு உள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, வித்தின் ஒரு 3 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இதுக்குள்ளேயே. ஓகே, ஸோ அடுத்து எஜுகேஷன் அண்ட் சோஷியல் சேஞ்ச் இன் இந்தியா. இந்தியாவில் கல்வி மற்றும் சமூக மாற்றம் என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், எஜுகேஷன் இன்ஃப்ளூசஸ் டிஃப்ரெண்ட் டாமினன்ஸ் ஆஃப் ஸ்கூல் லைஃப். It not only influences social change but also acts as a agent of social change. அதாவது கல்வி சமூக வாழ்க்கையில் பல்வேறு களங்களை பாதிக்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது சமூக மாற்றத்தையும் மட்டும் பாதிக்காது, ஓகேவா, சமூக மாற்றத்தின் முகவராகவும் செயல்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எஜுகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டிங் லேர்னிங் ஆர் த அக்யூவேஷன் ஆஃப் knowledge, skill, values, beliefs and habits. Education engages itself in a much more positive action and can perform the function of an interior of change. அதாவது கல்வி என்பது கற்றலை எளிதாக்கும் அல்லது அறிவு, திறன், மதிப்புகள், அப்புறம் நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பெறுவதற்கான ஒரு செயல்முறையாகும். ஓகேவா, எஜுகேஷன் அப்படின்றது நம்ம ஒரு நாலேஜோ அதோடைய வேல்யூவோ இல்லை வந்துட்டு மித்தவங்களை எப்படி மதிக்கணும், டிசிப்ளின், இது எல்லாமே வந்துட்டு கல்வி கற்றுத்தரும் இல்லையா. ஸோ அப்படி தான் வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டமும் இருக்குது. ஓகே, வெறும் புக்கில் உள்ளதை மட்டுமே வந்துட்டு சொல்லி கொடுக்காம நம்மளுடைய நாட்டுகளில் என்ன நடக்குது ஜென்ரல் நாலேஜாக வந்து டீச்சர்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கல்வியானது மிகவும் நேர்மறையான செயலில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறது மற்றும் மாற்றத்தின் துவக்கின் செயல்பாட்டை செய்ய முடியும் அப்படின்னு கூட சொல்லுது. நெக்ஸ்ட், it inculcates in the younger generation whatever changes are desirable for rebuilding a society. Moreover, it cultivates necessary intellectual and emotional readiness to deal with challenges of change. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தில் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு விரும்பத்தக்க மாற்றங்களை இளைய தலைமுறைகள் தான் வந்துட்டு புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்துட்டு இது மாற்றத்தின் சவால்களை சமாளிக்கும் தேவையான அறிவுசார் மற்றும் உணர்ச்சி தயார் நிலையை வளர்க்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எஜுகேஷன் இஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மாடர்னைசேஷன். ஓகேவா, கல்வி நவீன மயமாக்கலுடைய ஒரு முக்கியமான கருவி ஆகும், மாடர்னைசேஷனுக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மாடர்ன் வேல்யூஸ் இன் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்பியர்ஸ் ஹாவ் டு பி இன்ஸ்டில்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டு அச்சீவ் த கோல் ஆஃப் மாடர்னைசேஷன். அதாவது நவீனமயமாக்கலுடைய இலக்கை அடைய சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் துறைகளில் நவீன மதிப்புகள் மற்றும் மனதில் பதியப்பட வேண்டும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. வேல்யூஸ் such as equality, liberty, scientific temper, humanism, idea against a blind faith pave the way for modernization. This task can be effectively performed by education. Okay. Next, in ancient India, education was provided by the family, kin group and society as a whole through participation in daily life. அதாவது பண்டைய இந்தியாவில் குடும்பம், உறவினர்கள், குழு மற்றும் சமூகம் முழுவதாக அன்றாட வாழ்வில் பங்கேற்பதன் மூலம் கல்வி வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஏஷியன் இந்தியாவில். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதோட நம்மளுக்கு இந்த எக்கனாமியில் அதாவது எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் க்ளோஸ் ஆகுது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் எஜுகேஷனில் இலிட்ரஸினா என்ன, ஜிஆர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இது வந்துட்டு அதோடைய கண்டினியூஷன் மூலயமா எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அதனால சோஷியல் சேஞ்சஸ் எந்த மாதிரியானலாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. தேங்க்யூ.